சிலுவை அடையாளம் வரைந்து தண்ணீர் பஞ்சம் தீர்த்த கோடி அற்புதர். ஒரு நாள் லிலிஸ் நகரத்திலிருந்து சற்று ஒதுங்கி இருக்கிற கிரீவே என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்திலே பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள். அங்கே காட்டுக்குள் ஒரு குகை இருந்தது. அங்கு சென்று அந்தோனியார் அந்த குகைக்குள்ளே புகுந்து நாள் முழுவதும் ஆண்டவரை பற்றி சிந்தித்து தியானிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் மறையுரை கொடுப்பது மட்டுமல்ல, குருக்கள் ஆண்டு முழுவதும் ஆற்ற வேண்டிய மறையுரையை தயார் செய்ய திருத்தந்தை அவருக்கு ஆணையிட்டிருந்தார். ஆகவே தனிமையிலே மௌனத்தில் ஆண்டவரை பற்றி தியானித்து நாட்களை அந்த குகையிலே செலவழித்து வந்தார் அந்தோனியார். அங்கு தண்ணீர் பஞ்சம், மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக வாடினார்கள். சபையிலும் அதே நிலைத்தான். எனவே கிராமத்து மக்கள் எல்லோரும் துறவிகளை அழைத்துக் கொண்டு அந்தோனியார் இருந்த குகை முன் வந்து நின்றார்கள். ஒரு சத்தம், முணுங்கல், முணுமுணுப்பு. இதை கேட்டு அந்தோனியார் வெளியே வருகிறார். அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்